உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி 2023 அக்டோபர் மாதம் நடக்கவிருக்கிறது. இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது 1.5 வருட காலங்கள், ஒரு வருடம் 6 மாத காலங்கள் இந்த பெயர்ச்சி நடக்கும். அதில் முதல் 6 மாத காலங்கள் ஆகப்பட்டது எப்படி இருக்கும், அதாவது 180 நாட்கள். அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகப்பட்டது இப்போ எந்த ராசிக்கு நம்ம பேச போகிறோம்னா கடக ராசிக்கு பேச போகிறோம். அதாவது புனர்பூஷ நட்சத்திரம் 4ஆம் பாதமும் பூஷம் ஆயில்ய நட்சத்திரத்தை கொண்டது கடகராசி. இப்போ இந்த கடக ராசிக்கு இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேதுவும் 10ஆம் இடத்துல ராகுவும் இருந்தாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவானாலையும் 10ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவானாலையும் எந்த ஒரு நன்மையும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த 10ஆம் இடத்துல இருந்த ராகு உங்கள் தொழிலை கெடுத்தாரு, உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்தாரு, உங்களுக்கு அந்த சுகபோக வாழ்க்கையை கெடுத்தாரு இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அப்போது இது போக உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சரியில்லை. அப்போ இந்த குருவும் ராகுவும் இருவரும் இணைந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நடைமுறையை காட்டினாங்களா, இல்லை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காட்டினாங்களா, ஒரு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் அந்த தொழிலில் ஜெயிச்சிங்களான்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆனால் இப்போ பார்க்க போனால் அந்த 9ஆம் இடத்துக்கு ராகு பகவானும் 3ஆம் இடத்துக்கு இந்த கேது பகவானும் உபஜயஸ்தானத்துக்கு அந்த கேது பகவானும் பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 9ஆம் இடத்துக்கு பயிற்சியான ராகு பகவான் ஒரு நல்ல விஷயங்க. 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாருன்னா அந்த 9ஆம் இடமாகப்பட்டது யாருடைய வீடு? குரு பகவானுடைய வீடு. அந்த குரு பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம். அப்போ உங்களுடைய நட்பு கிரகத்தில் தான் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உட்கார்ந்து செயல்பட போறார். அப்போ இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் இடமாற்றம் பண்ணுறதோ, தொழில் மாற்றம் பண்ணுறதோ, தொழிலில் ஒரு முன்னேற்றம் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னாண்ட போகிறது கண்டிப்பாக நல்லது. இது போக இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தகப்பன் மூலியமாகவும் இல்லை உங்கள் மூலியமாகவும் உங்கள் தகப்பனுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள், சில மனஸ்தாபத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் அப்பாவும் மகனும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம். அப்படி இல்லாத பட்சத்தில் 2 பேர்த்துக்கும் மன வேற்றுமைகள், கருத்து வேறுபாடுகள் பிரியக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல நடைமுறைக்கு அந்த ராகு பகவானால் வரக்கூடிய அந்த கெடுதலான விஷயத்தையும் தடுத்து நிறுத்தி அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ அந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், உபஜயஸ்தானம். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்க, ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அந்த முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கோல்சார பலன், இப்போ இந்த கோல்சார பலனால இப்போ இந்த கோல்சார பலன் அப்படிங்கிறதே உங்களுக்கு டோட்டலாக இதையே நம்பி நீங்கள் இந்த பலனை எடுத்துக்கிறது தப்பு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கோல்சார பலனாகப்பட்டது உங்களுக்கு 30% தான் பலிக்கும், மீதி 70% ஆகப்பட்டது பலிக்காது. அப்போ அந்த உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதான்னு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு மூத்த சகோதரர்கள், இப்போ இவங்க வழியிலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போக எதிர்ப்பு,
போட்டி, பொறாமை இந்த விஷயத்தில் இல்லாமல் இருந்து நீங்கள் தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ யாரையுமே நம்பி நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. ஒருத்தரை நம்பி ஒரு ஜாமீன் போடுறதோ, ஒருத்தரை நம்பி ஒரு பணம் வாங்கி கொடுக்கறதோ, ஒருத்தரை நம்பி இவங்க மூலியமாக நாம் நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு அவங்களை நம்பி அவங்க பின்னாண்ட நம்ம போகிறதோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்போ இது போக உங்களுக்கு இப்போ சனி இருக்கக்கூடிய ஸ்தானமும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இந்த குரு பகவான் இருக்கிறதும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் உங்களுக்கு பல வழிகளில் தொந்தரவு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது. அப்போ குடும்பத்தில் பிரச்சனை, உங்களுக்கு குடும்ப வேற்றுமைகள், உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள், உங்கள் தொழிலில் சில தடைகள், இந்த முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறது தான் இந்த சனி பகவானுடைய வேலை. அப்போ அந்த சனி பகவானுடைய வேலை உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் கெடுதல் பண்ணணுங்கிறது தான். இந்த குரு பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது சரியில்லை. அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ அந்த ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வர்றதுனால அந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த குரு பெயர்ச்சியாகி அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கும் புண்ணியத்தை கொடுத்து அந்த புண்ணியத்தின் மூலியமாக கடகராசிக்காரங்களாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சிறப்பான இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. அப்போ அது வரைக்கும் இந்த 180 நாட்களும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யக்கூடிய சூழ்நிலையில் எதை செஞ்சு நீங்கள் பார்க்க போனால் அதன் மூலியமாக ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி எதையுமே நீங்கள் செய்யணும். இப்படிங்கிறதா இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. அப்போ அந்த கேது பகவானுடைய அனுகிரகம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ, இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு இந்த இடமாற்றங்கள், நீங்கள் வீடு மாற்றுறது, தொழிலை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயத்தை இப்போ நீங்கள் செய்யலாம். இப்படி செய்கிறது ஒரு பரிகாரம். அப்படி செஞ்சுக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. இது போக பார்க்க போனால் இப்போ நீங்கள் ஒரு வெளிநாடு போகணும். அப்போ அந்த வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை நீங்கள் நம்பி இருக்கிறீங்கன்னா இதுலேயுமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் தெரியுது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு அதில் ராகுவுடைய அனுகிரகங்களாகப்பட்டது சுத்தமாக ஒரு 70% சரியில்லை. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையாகப்பட்டது, இந்த கோல்சார பலனாகப்பட்டது உங்களுக்கு முழுசாக கெடுதலை கொடுக்குது. அப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னா, இந்த கெடுதலை நீங்கள் முழுசாக நம்ப வேண்டாம். ஏன்னா 30% தான். இதே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சிறப்பாக இருந்துட்டால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க எதையுமே பார்க்க போன எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். எதையுமே சாதிக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம உருவாக்கணும், நம்ம நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற வைராக்கியசாலிகள். உங்களுடைய வைராக்கியங்கிறது கண்டிப்பாக பலிதமாகும். நீங்கள் நினைச்சது செய்ய போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை உடைத்தெறிந்து நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு நெருங்கிட்டு இருக்குது. தைரியமாக இருங்க, ஒன்றுமே கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த குரு பயிற்சி ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமை மாறும், உங்களுடைய அந்தஸ்து மாறும், உங்களுடைய தகுதி தரம் இது எல்லாமே உயரப்போகிறது. சனி பகவானே உங்களை கெடுத்தாலும் தடுத்தாலும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.